ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னொரு புது vlogல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். ரைடு எப்படி இருக்கு? ரைடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நாங்கள் கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கிற இந்த பாதை பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட் சைடில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மலைகள்லாம் க்ளவுட்கால கவர்ட் ஆகி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த இடம் நாகர்கோவிலில் இருக்கிற புத்தேரி. இதை 4 ரூட்னு சொல்லுவாங்க. இந்த வழியில் தான் என்னோட ஆச்சி வீடு கூட இருக்குது. ஸோ இந்த ரூட் எனக்கு ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த வழியில் இருக்கிற எல்லா ஊருமே பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருக்கும். க்ளோஸ் ரிலேஷனோட மேரேஜ்ன்றதுனால மார்னிங் ஏர்லியாகவே மண்டபத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நேராக டைனிங் ஹால்க்கே வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோட கல்யாண பொண்ணை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக மணமகள் அறைக்கு வந்தோம். இங்கே ரொம்ப பிஸியாக ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருந்தது. இப்போ நிறைய கல்யாணங்களில் மங்கள இசைன்றது ஒரு கேசட்டில் போட்டு ஆடியோவில் ப்ளே பண்ணிடுறாங்க. மங்கள இசை கலைஞர்கள் குறைஞ்சி வந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதை மாதிரியான சில கல்யாணங்களில் அவங்களோட இசையை நேரில் கேட்குற ஒரு வாய்ப்புன்றது கண்டிப்பாக நல்ல வைப்ரேஷனை ஏற்படுத்தும். கல்யாணத்தில் மாப்பிள்ளை அழைப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு சடங்கு. மாப்பிள்ளையோட காலை கழுவி அவருக்கு மரியாதை செய்கிற இந்த சடங்கை பொண்ணோட பிரதர் செய்வாங்க. மாப்பிள்ளை அழைப்பில் மச்சினரான கல்யாண பொண்ணோட பிரதருக்கு எப்படி முக்கியமான ஒரு பார்ட் இருக்கோ அதே மாதிரி மாப்பிள்ளையோட சிஸ்டர்ஸான நாத்தனாருங்களுக்கும் முக்கியமான பார்ட் இருக்குது. தாம்பாளத்தட்டில் கல்யாண பொண்ணுக்கான முகூர்த்த பட்டை வச்சு எடுத்துகிட்டு வர்றது அவங்க தான். கல்யாண மாப்பிள்ளைய மச்சினரான கல்யாண பொண்ணோட பிரதர் கையை பிடிச்சு மணமேடைக்கு அழைச்சிட்டு போவாங்க. நம்ம தமிழர் பண்பாடில் கல்யாணன்றது 2 மனங்கள் மட்டும் சேர்றது கிடையாது, 2 குடும்பங்களும் சேர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 2 குடும்பத்தை சேர்ந்தவங்களும், மாப்பிள்ளை குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஒன்றா நின்று சிறப்பாக இந்த கல்யாணத்தை ஒற்றுமையோடு நடத்தி வைக்கிறது தான் நம்ம பண்பாட்டிலேயே இருக்க ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். மாப்பிள்ளைக்கு காப்பு கற்ற முக்கியமான சடங்கு நடந்துட்டு இருக்கு. தனக்கு காப்பு கட்டி மரியாதை செலுத்தின தன்னோட தாய்மாமாக்கு மாப்பிள்ளை மரியாதை செலுத்தும் விதமாக தாம்பாளத்தில் பட்டு வேஷ்டி வச்சு கொடுக்குறாரு. மணமேடையில் வச்சு தன்னோட தாய்மாமா கொடுத்த முகூர்த்த பட்டை மாப்பிள்ளை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் கல்யாண பொண்ணை மணமேடைக்கு அழைச்சிட்டு வருவாங்க.
மாப்பிள்ளையோட கையை பிடிச்சு மணமேடைக்கு அழைச்சிட்டு வர பொறுப்பு எப்படி கல்யாண பொண்ணோட பிரதருக்கு இருக்கோ அதே மாதிரி மாப்பிள்ளையோட சிஸ்டர்ஸான பொண்ணோட நாத்தனார் மதனி தான் கல்யாண பொண்ணுக்கு மாலை போட்டு அவங்கள கையை பிடிச்சு மணமேடைக்கு அழைச்சிட்டு வருவாங்க. நம்ம முறையில் தாய்மாமா உறவுன்றது ஒரு சாதாரண உறவு கிடையாது. அதுலேயும் பொண்ணோட தாய்மாமா அப்படின்னா அவங்களுக்கு பொறுப்பு ரொம்பவே அதிகம். மாப்பிள்ளைக்கு அவரோட தாய்மாமா காப்பு கட்டின மாதிரி பொண்ணுக்கு அவங்களோட தாய்மாமா காப்பு கட்டுறாங்க. தன்னோட தாய்மாமா கொடுத்த முகூர்த்த பட்டு வேஷ்டியை கட்டிட்டு மாப்பிள்ளை மணமேடைக்கு வந்துட்டாரு. இப்போ தான் கட்டிக்க போற பொண்ணுக்கு தன் கையால முகூர்த்த பட்டு புடவை கொடுக்கற ஃபார்மாலிட்டி நடக்குது. எங்களோட வழக்கத்தில் ஒரு முக்கியமான சடங்கு மாப்பிள்ளைக்கு உருமா கட்டுறது. குடும்பத்தில் உள்ள பெரியவங்க மாப்பிள்ளைக்கு பரிவட்டம் கட்டி உன்னோட குடும்பத்தை நீ தனியாக நிர்வகிக்கிற திறன் உனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அந்த குடும்ப பொறுப்பை அவங்க கிட்ட ஒப்படைக்கிற ஒரு சடங்குன்னு இதை சொல்லுவாங்க. உருமா கட்டுன்றது ராஜாவுக்கு பரிவட்டம் கட்டுற மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த உருமா கட்டு ஓரளவு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
என்ன பேரு ஏதோ முன்ன அப்படி முன்ன நம்ம பாரம்பரியமிக்க கல்யாணத்தில் முக்கிய அம்சமான தாலி கட்டுற ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சுது. இப்போ கல்யாண பொண்ணை மாப்பிள்ளை கையில் பிடிச்சு கொடுக்குற சடங்கு நடக்குது. இந்த சடங்கை பொண்ணோட அப்பா தான் செய்வார். சாம்பார் இது சாம்பார் தானே? ரசம் இது வந்து புளிசேரி. ஃபேமிலி ஃபங்க்ஷன்றது எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று தான். அதுலேயும் கல்யாணன்றது நம்மளோட சொந்தங்கள் அத்தனை பேரையும் ஒரே இடத்துல சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு அக்கேஷன். அப்படி தான் எனக்கும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேரையும் சந்திக்கிற ஒரு நல்ல சான்ஸாக அமைஞ்சது. எங்களோட குடும்ப ஃபங்க்ஷன் வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Thank you.